நண்பர் பாரத் ஆங்கில பள்ளி என்பது அவர் சொன்ன போல ஒரு சிறு பள்ளிக்கூடமாக இருந்தது. அது இன்றைக்கு உயர்நிலை பள்ளியாக மாறி இருப்பதைக் கண்டு உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், இந்த உயர்நிலை பள்ளியை அவர் அடைவதற்காக அவர் நடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. கரைவிடுந்தோடு காட்டாற்று வெள்ளத்தை கூட கடந்து விடலாம். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி வருகின்ற பொழுது பட்ட துயரங்கள், துன்பங்கள், இவைகளெல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல. இன்றைக்கு இந்த மாநிலத்திலே 18வது முறையாக 100% தேர்ச்சியினை பெற்ற பள்ளி என்ற ஒரு பெருமையும் இந்த பள்ளி பெற்றிருக்கிறது. இன்னைக்கு இந்த விழா கொண்டாடுவது என்பது நேரை பற்றி, தேசத்தை பற்றி கொண்டாடுறாங்க. பள்ளிக்கூடத்தினுடைய பேரே உங்களுக்கு பாரத். பாரதம் என்றால் என்ன, தேசம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க அம்மா அப்பா பேரில் வச்சுக்குவாங்க பள்ளிக்கூடத்தை, இல்லை வேறு யார் பேர்லையாவது வைப்பாங்க, மறைந்த தலைவன் காமராஜ் பேர்லேயும் வேறு யாவது பேர்லேயும் வைப்பாங்க. ஆனால் இந்த ஆங்கில பள்ளிக்கு பாரத்ன்றது வச்சுருக்காங்க. பாரத் என்றால் பாரதம், நாம் பிறந்த நாடு, நாம் வாழ்கின்ற நாடு. இந்த நாட்டை பற்றி நாம் சொல்ல வேண்டியதை விட எதிர்கால குழந்தைகள் இந்த நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. எங்ககிட்ட இல்லைன்னுட்டு எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால்தான் எதிர்கால இந்தியாவை படைப்பதற்கான நவீன சிற்பிகள் நீங்கள் தான். இதை யார் முதல்ல சொன்னதுன்னா, இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு. நீங்கள் நேரு பார்த்தீங்கன்னா கையை காட்டினதுக்கும் ஒரு பொறா பறக்கிற போல இருக்கும். இன்றைக்கு நீங்கள் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டோட சண்டை, ஆக்கிரமிப்பு, பயங்கரவாதம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் உலக சமாதான புறா என்று பாராட்டப்பட்டவர் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு என்பதை யாரும் மறந்துவிட்டார். ஒரு மனிதன் செத்துட்டான்னா ஒன்று சுடுவாங்க, ஒன்று புதைப்பாங்க. ஆனால் நேரு என்ன செஞ்சார் தெரியுமா? உயிரை எழுதி வச்சுட்டு தான் மறைந்த பிறகு தன்னுடைய உடலை சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை இந்திய திருநாட்டினுடைய அனைத்து பகுதிகளில் உள்ள ஆறுகளிலும் வயல்களிலும் மற்ற எல்லா இடங்களிலும் தூவி நான் இந்த மண்ணோடு மண்ணாக கலந்து விட வேண்டும் என்று சொன்னானே, அந்த தலைவனுடைய பிறந்த நாளைத்தான் நீங்கள் கொண்டாடுங்க. வேறு யாருக்கும் இந்தியனுடைய சரித்திரத்தில் படிக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்தது ஜவஹர்லால் நேரு தவிர வேறு எந்த மனிதனும் கிடையாது. அந்த பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த நாடு வல்லரசாக நாட வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக வித்திட்டவர் யார் என்பதுதான் அன்னை இந்திரா காந்தி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்திரா காந்தி பேர பல்வேறு கருத்து வேறுபாடுகள் மிசா காலம் இருக்கும், மற்றதெல்லாம் இருக்கும். ஆனால் உலக நாட்டினுடைய தலைவியாக இந்த நாடு வல்லரசு நாடு, இங்கேயும் அணுகுண்டு வெடிக்கும் என்று சொல்வதற்காக நிரூபித்து தந்தவர் தான் அன்னை இந்திரா காந்தி. அதுமல்ல, இந்திய படத்தை திரை பார்த்தீங்கன்னா நேரு தினத்தை எவனும் கொண்டாடத்தில். இந்திரா காந்தியினுடைய தேசிய ஒருமைப்பாட்டு தினம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. தன்னுடைய பாதுகாவலால் கொல்லப்பட்ட பிறகு இந்த நாட்டிற்கு உறுதிமொழி அளித்து அதையே தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி என்று சொன்ன பிறகும் கூட இன்றைக்கு வந்து மாணிக்கம், மாசற்ற மாணிக்கம் என்று சொல்லப்படவும் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு. பஞ்சசீல கொள்கையை தந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள். உலகத்திற்கு சமாதானத்தை என்று கொடிகாட்டிய தலைவன் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு. அவருடைய வீர புதல்வி தான் அன்னை இந்திரா காந்தி. இந்திரா காந்தியினுடைய சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது பெண்குலத்திற்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது. இன்றைக்கு தேசிய உடமைப்பட்ட வங்கிகள் அனைத்தும் அன்னை இந்திரா காந்தி காலத்தில் உருவாக்கப்பட்டது. இங்கே எல்லா இடத்துலையும் போய் பேங்க்கில் வங்கியில் உட்காந்து பணம் கேட்குறோம், கடன் கொடுன்னு கேட்குறோம். ஒரு காலத்தில் பணக்காரன் மட்டும் தான் அங்கே போக முடியும். நம்மலாம் ஓலை குடிசையிலே ஒண்டி கொண்டு வாழ்கின்றவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ அப்படி அல்ல, எல்லாருமே அன்னை இந்திரா காந்தி என்பதை யாரும் நம்ம மறந்து விடக்கூடாது. இந்திராவினுடைய வீர தீர செயல்களை பற்றி பேசுவோம் என்று சொன்னால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு பாடத்திட்டம், இன்றைய பாடத்திட்டங்கள் அனைத்தும் வேறு மாறி சென்று கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த பள்ளி ஆங்கில பள்ளியாக இருப்பதை கண்டு நான் பெருமைப்படுகின்றேன். காரணம், தமிழ்னு நாங்கள்லாம் பேசுவோம். ஆனால் தமிழை பேசுகிறவங்க எவ்வளோ தூரம் அங்கீகரிக்கிறது அந்த நாடுன்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் திருவள்ளுவரும் மற்றதான் படித்து தெரிஞ்சுக்கிற மொழியை எங்கேயாவது ஒரு நாடு விட்டு நாடு போய் இல்லை வந்து ஒரு மாநிலத்தை விட்டு மாநிலம் இல்லை ஒரு வேலை வாய்ப்பை தேடி போகணுன்னா அந்த நுனி நாட்கள் பேசுகின்ற அந்த ஆங்கிலம் தான் அவனுக்கு பெருமை தேடி தருகின்றது. அந்த பணியை இந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக செய்கின்றது.
அதற்காக அவர்களை பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நண்பர்களே, குழந்தைக்கு எப்போ பரிசு கொடுப்போம் தான் நீங்கள்லாம் கண்டு வெளியிலே போகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றேன். அதனால் என்னை கூப்பிடறதில்லை. இந்த பள்ளி வளர்ந்தது, நான் பார்த்து வளர்ந்த பள்ளி, அதுபோல் ஒரு மகிழ்ச்சி எனக்கு. அது என்னமோ என் வீட்டு பள்ளியோட போல நினச்சிக்கும். ஆனால் உண்மை அது வரல. அவங்க 2 பேரும் கணவன் மனைவி அவர்களும் பல்வேறு கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. இந்த நிலைக்கு உயர்த்துவதற்காக பல்வேறு கஷ்டங்கள் பட்டிருப்பார்கள். எனவே என்னுடைய அருமை குழந்தைகளே, இந்த நேரத்திலே படிப்பை மட்டும் கவனத்தில் செலுத்துவதை விட்டு ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இது பாரதி சொன்னான், நான் சொல்லலை. விளையாட வேண்டிய வயசில் விளையாடணும். இந்த வயசில் உங்களுக்கெல்லாம் ஜாதி மதம்லாம் வராது. எங்களை போல ஆள் பார்த்தீங்கன்னா இவன் இந்த ஜாதி, இவன் இந்த இனம், இந்த கோயிலுக்கு அவன் போகிறான்னு சொல்லின்னு இருப்பானா. உங்களுக்கு அப்படி இல்லை. அந்த மழலை பட்டாளங்கள், அந்த குழந்தை செல்வங்கள் இருக்கின்றதே, அதற்கு எதுவுமே இருக்காது. கள்ளங்கபடற்று தன்னுடைய தாய் தந்தையர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை ஏற்று தன்னுடைய ஆசிரியர்கள் பற்றி போய் சொன்னாங்க. எனக்கு குருன்றது என்னைக்கு எப்படின்னா, அவர் அன்னைக்கு அப்படியே தான் இருப்பார். நீ நாளைக்கு பெரிய மனுஷனாகி பெரிய பதவிக்கு போய் கலெக்டர் ஆகலாம், நீ டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம். வாத்தியாராகவே தான் இருப்பான், வேறு வழி இல்லை. அதுபோல தான் ஏன் நிலைமையும். நான் பல அரசியலை சொல்லியிருக்கலாம் ஒழிய ஒரு மேல் மட்டத்துக்கு என்னால் போக முடியலாத காரணத்திற்கு இது சொன்னது போல் அந்த குருவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒன்றும் தெரியாதெல்லாம் மேலே இடத்துக்கு போகிறான், தெரிஞ்சவன் போகிற கீழே இருக்கிறான்னா எப்படி ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்து மற்றவர்களை மேலே அனுப்புகின்றார்களோ அதை போல வேலையை இந்த பள்ளிக்கூடம் செய்து கொண்டிருக்கின்றது என்ற நேரத்தில் நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே குழந்தைகள் விளையாட வேண்டும், படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக முடிவுரையாக ஒன்றை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய தன்னலமற்ற ஒரு தலைவனாக முதல்வர் ரங்கசாமி திகழ்கின்றார். சொன்னார் அவர், கர்ம வீரர் காமராஜருக்கு பின்பு நான் கண்டு நேசித்த தலைவன் ரங்கசாமி தான். காரணம் என்னன்னாக்கா, அவர் ஒன்றும் தனியாக பாக்கெட்டில் பணம் கொடுக்கல. உன் மேல் படிப்புக்கு என்னவோ அதை செஞ்சுன்னு இருக்கிறார். நீ டாக்டர் ஆகிறன, என்ஜினியர் ஆகிற உங்கள் அம்மா அப்பா கண்ட கனவுல அவர் பங்கு பெறாரு. ஆகையினால் எனக்கு பிடிக்குது. அதனால் உங்களுக்கும் அவர் பிடிக்கணும். தலைவன் காமராஜ் அவர்கள் மதிய உணவை தந்து இலவச கல்வியை தந்தாலும் கூட தலைவர் ரங்கசாமி அவர்கள் இன்றைக்கு பொறியியல் வல்லுநராகவும் டாக்டராகவும் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 40% பட்ஜெட்டில் அளித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது. ஆகையினால் முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்வி குழந்தைகளை மேலே தூக்கி வருவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவரை நீங்கள் மனதார நேரு எப்படி நினைக்கிறீங்களோ, இந்திரா காந்தி எப்படி நினைக்கிறீங்களோ, விவேகானந்தர் எப்படி நினைக்கிறீங்களோ, பாரதி எப்படி நினைக்கிறீங்களோ, பாரதிதாசனை பற்றி நினைக்கிறீங்களோ, அப்போல்லாம் ரங்கசாமியை நீங்கள் நினைக்கணும். காரணம், இன்றைக்கு அந்த ஒரு மனிதன் தான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய கவலையெல்லாம் எடுத்து வைத்து இன்னைக்கு இந்த சின்னஞ்சிறு மாநிலத்தில் 10 கல்லூரிகள் வந்துவிட்டது. பொறியியல் கல்லூரி 15-20, மெடிக்கல் கல்லூரி 10 இருக்குது. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ டாக்டர் வெளியாகும் ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் இந்த ஆட்சி நாளைக்கும் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி அங்கே உட்காந்துன்னு திட்டம் தீட்டின்னு இருக்கிறாரு. எனவே குழந்தைகளே, என்னை மறக்கலாம், எல்லாரையும் மறக்கலாம், இப்போ இருக்கிற முதல்வர் ரங்கசாமி நீங்கள் மறக்கக்கூடாது என்பது இந்த நேரத்தில் உங்களுடைய மனதிலே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிற காரணம் அவர் கொடுத்த இலவச கல்வி தான். அந்த இலவச கல்வி மேலும் மேலும் வளர்ந்து நீங்கள் எல்லாம் பொறியியல் டாக்டராக வல்லுநர்களாக வர வேண்டும். விளையாட்டு போட்டியிலே ஒலிம்பிக்கிலே கூட நீங்கள் பதங்களை பெற்று தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் இந்த மேடையை அதற்காக வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.